அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. 12 ராசியிலேங்க ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ராசி, முக்கியமான ராசி, ஞான ராசி, ஞானத்தை தரக்கூடிய ராசி, நம்பிக்கைக்கு உரிய ராசி ஒன்று உண்டுன்னா அவனை நம்பலான்னா அவன் தான் மீனராசிக்காரன். இந்த மீனராசியை கொண்டு ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன். அதையெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், பாகம் 1, பாகம் 2, பாகம் 3ன்னு சொல்ல போகிறேன். ஒரு நாள் 2 நாள் ஆராய்ச்சி பண்ணல, நீண்ட கால ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில் எனக்கு தெரிந்து கொண்டது என்னென்னா, மீனராசிக்காரனு குரு அருள் பெற்றவன். எல்லாரையும் நம்பிடுவான். யாரை பார்த்தாலும் அவர் நல்லவர் நம்பி அதிலே அவன் விழுந்துருவேன். இருந்தாலும் கடைசி நேரத்தில் இறைவன் கை கொடுப்பான். நான் இருக்கின்றேன், உன்னை காப்பாற்றுவேன்னு இறைவன் ஒருத்தனுக்கு வர்றான்னா அது மீனராசிக்காரனுக்கு தான் வர்றேன். உடனே மீனராசிக்காரன் ஏதாவது ஒரு துன்பம்னா விழுந்துருவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு மீனராசிக்காரர் வேகமாக போய் டொம்முன்னு ஒன்று மோதிக்கிட்டார். அப்படி வளைஞ்சார், ஒரு கார் மோதிடுச்சு. இன்றைக்கி செத்தாடுறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா காருக்கு தான் சேதம், அவருக்கு ஒன்றும் சேதம் இல்லை. சின்னதாக கொஞ்சோண்டு அடி. வேறு யாராவது அப்படி விழுந்துருந்தா ஒரு வழி ஆகியிருப்பேன். அப்போ என்ன நடக்குது, குரு பகவான் காப்பாற்றுறான். ஆமாம், இந்த யதார்த்தத்துக்கு குரு பகவான் காப்பாற்றுவான். மீனராசிக்காரவங்க ரொம்ப யதார்த்தமானவங்க, சம்பாதிக்க தெரியாதவங்க கூட. அதில் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரவங்க கொஞ்சம் தப்பிச்சிருவாங்க. இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரனுக்கும் பணம் சேர்ந்துடும். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாள் ரேவதி நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் சித்திரை மாதம் தேரேறி வர்றாரு. அதனால் மீனராசியிலே ரேவதி நட்சத்திரக்காரன் கொஞ்சம் தப்பிச்சிருவான். ஆனால் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரன் இருக்கான் பாருங்க, படாத பாடவன். இருந்தாலும் அவன் குரு அருள் பெற்றவன். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தும் மீனராசியை பொறுத்தும் தொடர்ந்து நாம் பேசுவோம். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து மீனராசிக்காரர்களுக்கான நல்ல அறிவுரையும் வெற்றிக்கான வழியையும் சொல்கின்றேன். ஆதரவு கொடுங்கள். அடியன் மடாதிபதி வெற்றிக்கனி சுவாமிகள். பக்கத்தில் நிற்பவர் திருவாசகத்தில் ஒரு பெரும் பாடகர் முத்து வீராசாமி ஐயா அவர்கள். நன்றி, வணக்கம்.